ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த vlog. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு மாடியில் நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன், அதுக்கு என்னென்ன உரங்கள் போடுறேன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மாடியில் பார்த்தீங்கன்னா நிறையா செடிகள் க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி வந்து அந்த செடிகளில் இருக்கிற மண்ணை வந்து நல்லா கொத்தி விடணும். இது மூலமாக அந்த வேர்களுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா சூப்பராக அப்சர்வ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் செடி வந்து நல்லா சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செடிகளுக்கு வந்து உரங்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே வெஜிடபிள் வேஸ்ட்டை வச்சு செய்கிற ஒரு ஃபெர்டிலைசர் தான் வந்து நம்ம செடிக்கு போட்டுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்கானிக் தான். நம்ம வந்து எங்கேயும் கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற வெஜிடபிள் வேஸ்ட்டையே வச்சு இந்த ஃபெர்டிலைசர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம செடிகளுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி செடியில் வந்து பூ வைக்கிற டைமில் வந்து அதை கொத்தி விட்டுட்டு இந்த உரங்கள் வைக்கணும். அப்போ தான் வந்து அதில் பூக்கிற பூ எல்லாமே வந்து நல்லா பிஞ்சு பிடிச்சி காய் இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் பார்த்திங்கன்னா குடமிளகா செடி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வாரத்துக்கு 2 முறை இல்லைனா வந்து அந்த பூ பூக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி அந்த ஃபெர்டிலைசர் வைப்பேன். இது மூலமாக அந்த செடி வந்து நல்லா சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செடி வளர்க்காம இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கிடைக்கிற சின்ன சின்ன டப்பா, அது இல்லாமல் சின்னதாக ஒரு க்ரோ பேக் வாங்கி இந்த மாதிரி கொஞ்சம் மண் வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து அதிலேயே வளர வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா தக்காளி, மிளகா அந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து தக்காளி கூட நமக்கு நிறையா தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதை விட நம்ம வந்து இந்த மாதிரி மிளகா செடிகள் வச்சுருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகா வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கேப்சிகம் வச்சுருக்கேன், குடமிளகா. இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 5 காய் காய்ச்சிருக்கு. நாங்கள் வந்து வாரத்துக்கோ இல்லை வந்து 2 நாளைக்கு ஒன்று எடுத்து சமைச்சாலே வந்து எங்களுக்கு போதும். இப்போ நம்மளே வந்து அதை விளைவிக்கிறது மூலமாக நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி வந்து நம்மளே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெஜிடபிள் வேஸ்ட் மேனூர் எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.